தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சுழலும் புவியும் சற்றே நின்று திகைத்து பார்க்கும் அளவிற்கு செயலாற்றலில் வேகம். அர்த்த சாஸ்திரம் இயற்றிய சாணக்கியரை விஞ்சும் விவேகம். பாரி, காரி, வல்வில் ஓரி உள்ளிட்ட கடையெழு வள்ளல்களை விட வாரி வழங்கும் கருணை உள்ளம். தீய சக்திகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்த வீர பராக்கிரமம். அரிஸ்டாட்டிலும் அசந்து போகும் அசாத்திய நுண்மான் நுழைப்புலம். ஷெல்லிக்கு இணையான இலக்கிய செறிவு. பீத்தோவன் பிரமிக்கும்படியான இசை ஞானம். ஷேக்ஸ்பியரையும் கூர்ந்து கவனிக்கச் செய்யும் ஆங்கில ஆளுமை. ஐன்ஸ்டீனும் வியந்து நோக்கும் விஞ்ஞான பார்வை. அகில உலக அரசியல் வல்லுநர்களாலும் சிந்திக்க இயலாத புரட்சி திட்டங்களை புகுத்திய புதுமை, உச்சபட்ச கண்டுபிடிப்புகளை உலகிற்கு அளித்த எடிசனையும் விஞ்சிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்திய பெருமை, அன்னை தெரசாவும் அகமகிழ்ந்த சேவை மனப்பான்மை, சீதக்காதையை விஞ்சிய பரோபகார சிந்தனை, ஏழு கடலும் எதிர்க்க வந்தாலும் துணிவுடன் எதிர்நோக்கும் நெஞ்சுரம் ஆகிய அனைத்து திறன்களுடனும் நொடிக்கு நொடி மாறும் பிரபஞ்ச நிகழ்வுகளையும் சர்வதேச அரசியலில் ஏற்படும் அதிரடி மாற்றங்களையும் வானின் பால்வீதி முதல் விஞ்ஞான விதிகள் அனைத்தையும் அறிந்த ஒப்பாரும் மிக்காரும் இல்லா மகோன்னத தலைவராக வள்ளல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். மக்களும் மாக்களும் போற்றும் மனிதருள் தெய்வமாக, நலிந்தவர்களின் வாழ்வை நலம் பெறச் செய்யும் தலைவராக, ஏழைகளின் ஏந்தலாக, மாணவர்களின் கடவுளாக, தாய்க்குளங்களின் துயர் தீர்த்த அன்னையாக, இளைஞர்களின் முன்னுதாரணமாக, முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தி உலகின் வழிகாட்டியாக விளங்கும் பொன்மன தலைவி கருணைக்கடல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நான் நிலத்தில் பிறந்தமைக்கு என்ன தவம் செய்தோம் என உள்ளம் உருக இறைவனிடம் அன்றாடம் நன்றி செலுத்துகின்றனர் தமிழ் மக்கள். இந்தியாவிலேயே முதன்முறையாக நாகையில் மீன்வள பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்து நாளைய மீனவ சமுதாயத்திற்கு புத்துணர்வு தந்ததோடு அவர்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் வானலாவ உயர்த்தி நீல புரட்சிக்கு வித்திட்ட புரட்சி தலைவியின் தலைமையிலான அஇஅதிமுக அரசு மீனவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மீன்வள பல்கலைக்கழகத்தின் நோக்கங்கள், செயல்பாடுகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. உலகிலேயே புதுமையாகவும் முன்னோடியாகவும் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் முதன்மையானவராக திகழும் மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீன்வள பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்ததன் நோக்கம் மற்றும் அவசியம் குறித்த குறுந்தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் சுமார் 11,38,000 மீனவ மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்கின்ற 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள தமிழக கடற்கரையில் 6,728 விசைப்படகுகளும் 56,792 நாட்டு படகுகளும் மீன்பிடித்தலில் ஈடுபடுகின்றன. புரதச்சத்து நிறைந்த மீன் உணவு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. மீன்களில் காணப்படும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், குறிப்பாக EPA மற்றும் DHA போன்றவை உயர் இரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களை குணப்படுத்துகின்றன. நல்ல ஆரோக்கியமான வாழ்விற்கு தனிநபர் உண்ணும் மீன் உணவின் அளவு ஆண்டுக்கு 13 கிலோகிராம் அளவிற்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு பரிந்துரை செய்கிறது. உகந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தமிழகத்தில் மீன் உற்பத்தியை பெருக்கிடவும், மீன் வளர்ப்பு மற்றும் மீன் பதனம் செய்யும் தொழில்களில் பெருகி வரும் வேலைவாய்ப்புகளுக்கு பொருத்தமான தொழில்நுட்பத்திறன் மேம்பாடு கொண்ட மனித வளத்தை உருவாக்கிடவும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் நாகப்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் கடந்த 2012ஆம் ஆண்டு 18 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியுடன் நிறுவப்பட்டது. அகில இந்தியாவில் மீன்வளத்திற்கென்றே தனிச்சிறப்புடன் உருவாக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் இதுவாகும். தூத்துக்குடியில் உள்ள மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், நாகப்பட்டினம் மற்றும் பொன்னேரியில் உள்ள மீன்வள தொழில்நுட்ப நிலையங்கள், சென்னை மாதவரத்தில் உள்ள மீன்வள ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க மையம், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கையில் செயல்பட்டு வரும் மீன்வள பயிற்சி மையம் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களும் இப்பல்கலைக்கழகத்தின் அங்கங்களாகும். இவ்விரு மீன்வள தொழில்நுட்ப நிலையங்களையும் நிறுவ அரசு 68 கோடியே 16 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளது.
மேலும் மீன் மற்றும் மீன் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு மற்றும் சான்றிதழ் மையமும் மாநில இறால் நோய் கண்டறிதல் ஆய்வகமும் மீன் பதனம் செய்வோருக்கும் மீன் வளர்ப்போருக்கும் செவ்வனே பணியாற்றி வருகின்றன. மீன்வள அறிவியல் சார்ந்த பல்வேறு பிரிவுகளில் தரமான தொழிற்கல்வியை அளித்தல், மீன்வள அறிவியலில் உள்ள முதன்மையான பிரிவுகளில் அதிநவீன தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கு முறையான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல், பயிற்சி, கலந்தாலோசனை, மீன் வளர்ப்போர்கள், மீனவர்கள், வேலையில்லா இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கான திட்ட அறிக்கை தயாரித்தல் போன்ற மீன்வளம் சார்ந்த அறிவியல் பிரிவுகளில் விரிவாக்க சேவைகளை அளித்தல், மீன்வள அறிவியலில் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு முன்னேற்றம் ஏற்பட துணை புரிந்து மாநிலத்தின் பொருளாதாரத்தில் மீன்வள பிரிவு மூலம் கூடுதல் பங்களிப்பினை வழங்குதல் மற்றும் மீன்வள அறிவியல் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கம் போன்றவைகளுக்கான இலக்கினை நிர்ணயித்தல், நீர்வாழ்வு உயிரினங்களின் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் மீன்வள ஆதாரங்கள் ஆகியவற்றிற்கான அடிப்படை விவரங்களை சேகரித்தல், இந்திய கால்நடை குழுமத்தின் கட்டுப்பாட்டு விதிகளை மாதிரியாக கொண்டு மீன்வள அறிவியலில் தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்குதல், மீன் மற்றும் மீன் பொருட்களை விற்பனை செய்வது மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குதல், நீர்வாழ் உயிரினங்களில் நோய் கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை முறையை தமிழகத்தில் ஏற்படுத்துதல் ஆகியவை மீன்வள பல்கலைக்கழகத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இதுபோன்று மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தும் நோக்கில் செயல்பட்டு வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என அயலாரும், மாற்றாரும், உற்றாரும், சுற்றாரும், பெற்றோரும், நல்லோரும், வல்லோரும், ஆன்றோரும், சான்றோரும், கற்றாரும், கல்லாரும், இருப்பாரும், இல்லாரும், எல்லோரும் போற்றி புகழ்கின்றனர். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் இளநிலை, முதுநிலை, முனைவர், பட்டய மற்றும் சான்றிதழ் படிப்புகளின் விவரங்கள், மீன்வள ஆராய்ச்சி நிலையங்களின் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் 116 மீன்வள வல்லுநர்களையும் 165 அலுவலர்களையும் கொண்டு செயலாற்றி வருகிறது. இப்பல்கலைக்கழகம் மீன்வளத்தில் 4 ஆண்டு இளநிலை தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, 2 ஆண்டு முதுநிலை தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் 3 ஆண்டுகளுக்கான முனைவர் பட்டப்படிப்பையும் அளித்து வருகிறது. முதுநிலை பட்டப்படிப்பானது 9 சிறப்பு பாடப்பிரிவுகளான மீன்வள ஆதார மேலாண்மை, நீர்வாழ் உயிரின வளர்ப்பு, மீன்வள சுற்றுச்சூழல் மேலாண்மை, மீன்வள உயிர் தொழில்நுட்பவியல், மீன்வள தொழில்நுட்பம் மற்றும் மீன்வள பொறியியல், மீன் பதன தொழில்நுட்பவியல், மீன் தர நிர்ணயம் மற்றும் மேலாண்மை, மீன்வள பொருளியல் மற்றும் மீன்வள விரிவாக்கம் ஆகிய துறைகளில் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இப்பல்கலைக்கழகம் 1 வருட சான்றிதழ் பட்டப்படிப்புகளையும் 3 மாத கால அளவு கொண்ட 2 சான்றிதழ் படிப்புகளையும் நடத்தி வருகிறது. 2014-15 கல்வியாண்டு முதல் பொன்னேரி மீன்வள தொழில்நுட்ப நிலையத்தில் மீன்வள அறிவியலில் இளநிலை பட்டப்படிப்பும், தூத்துக்குடி மீன்வள கல்லூரியில் மீன்வள சூழலியல் மேலாண்மை, மீன்தர கட்டுப்பாடு மேலாண்மை மற்றும் மீன்வள விரிவாக்கம் ஆகிய பிரிவுகளில் முனைவர் பட்டப்படிப்புகளும் துவக்கப்பட்டுள்ளன. நாகப்பட்டினம் மீன்வள தொழில்நுட்ப நிலையத்தில் அடுத்த கல்வியாண்டு முதல் இந்தியாவிலேயே முதல் முறையாக இளநிலை மீன்வள பொறியியலில் பட்டப்படிப்பு துவக்கப்பட உள்ளது. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் 19,34,82,000 ரூபாய் மதிப்பிலான 42 ஆராய்ச்சி திட்டங்கள் இந்திய மற்றும் தமிழக அரசுகளின் நிதி உதவியுடன் செயல்பாட்டில் உள்ளன. ஆராய்ச்சி பணிகளை மேம்படுத்த இவ்வாண்டில் கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 3 புதிய மீன்வள ஆராய்ச்சி நிலையங்கள் நிறுவப்பட உள்ளன. பிற பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மீன்வள கல்வி மற்றும் ஆராய்ச்சிகளில் ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள அமெரிக்காவில் உள்ள ஆபர்ன் பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்க சில வகை அலங்கார மீன்கள் மற்றும் உணவு மீன்களான ஐரை, தேளி, கடல் விரால், கொடுவா மற்றும் இறால்கள் போன்றவற்றின் அறிவியல் அடிப்படையிலான வளர்ப்பு முறை எதிர்கால ஆராய்ச்சிக்கு அடிப்படையாக அமையும். மீன்களை உற்பத்தி செய்வது மட்டுமின்றி தரமான மீன் உணவை மக்களுக்கு கிடைக்கச் செய்வதிலும் மீன்வள பல்கலைக்கழகம் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டுள்ளது. தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான மீன் வளர்ப்பு மற்றும் மீன் தரக்கட்டுப்பாடு ஆய்வகங்கள் மற்றும் மீனின் நோய்களை கண்டறியும் ஆய்வகங்களை
நவீன தரத்துடன் நிர்மாணிப்பதிலும் மீன்வள பல்கலைக்கழகம் முனைப்புடன் செயல்படுகின்றது. இதன் மூலம் சர்வதேச சந்தையில் உள்ள தர கட்டுப்பாட்டு தேவைகளை எளிதாக சமாளிக்க இயலும். மீன் உணவின் முக்கியத்துவம் மற்றும் தனி மனித மீன் உண்ணும் அளவினை அதிகரித்தல் போன்றவைகளுக்காக மீன்வள பல்கலைக்கழகம் தமிழகத்தில் அறிவுசார் மையங்களை நிறுவுவதற்கு உத்தேசித்துள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீல புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் தோற்றுவித்த மீன்வள பல்கலைக்கழகம் சிறந்த நிறுவனமாக விளங்குவதுடன் மீனவர்கள் மற்றும் மீன் வளர்ப்போருக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் அமைந்துள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக மீன்வளத்துறைக்கு என பல்கலைக்கழகத்தை உருவாக்கி நீல புரட்சியை ஏற்படுத்திய வள்ளல்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு துறை அமைச்சர் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எல்லா துறையும் போன்று மீன்வளத்துறைக்கும் அதிகப்படியான திட்டங்கள் தந்து இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக மீன்வளத்துறை விளங்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் நாகூர் ரெவன்யூ வில்லேஜை ஒட்டி முட்டங்கிற பகுதியில் 90 ஏக்கர் நிலப்பரப்பில் மீன்வள பல்கலைக்கழகம் ரூபாய் 18,10,00,000 மக்கள் முதல்வர் அம்மா அவர்களால் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 2013 இன்ஸ்டியூட் ஆஃப் மெரைன் டெக்னாலஜி பொன்னேரி, இன்ஸ்டியூட் ஆஃப் மெரைன் டெக்னாலஜி நாகப்பட்டினம் 2 மீன்வள தொழில்நுட்ப நிலையை கொடுத்தவர் மக்கள் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். பொன்னேரியில் இன்றைக்கு அலுவலக கட்டிடமும் ஹாஸ்டல் விடுதி கட்டிடமும் கட்டப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினத்தில் தொழில்நுட்ப நிலையம், இந்த நிலையம் இப்போது மக்கள் முதல்வர் அம்மா அவர்களால் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் என்ற பிடெக்கில் இதுவரை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மீன்வள கல்லூரிகள் இருக்கிறது. ஆனால் எந்த கல்லூரியிலையும் இது மாதிரி ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் கிடையாது. ஏன் ஆசியாவிலே எங்கும் கிடையாது. மீன்வளத்துறை என்பது அதாவது மீனவர்களுக்கு சீமன் கோர்ஸ் போவாங்க. சீமன் கோர்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அங்கீகாரம் பெற்ற பிரைவேட்டு தனியார் ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கிறாங்க. இதில் கஷ்டப்பட்டு ஏழை மீனவர்கள்லாம் படித்து 10th முடிச்சுட்டு அதில் போய் படிக்க போகிறவங்க படிச்சுட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அது ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன பண்ண பல்வேறு பிரைவேட் இன்ஸ்டியூஷனில் போய் கப்பல் கம்பெனியில் போய் ஷிப்பிங் கம்பெனியில் போய் அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உணர்ந்த மாண்புமிகு மக்கள் முதல்வர் அம்மா அவர்கள் இந்த சீமன் கோர்ஸ் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி நீங்கள் 1 வருட பயிற்சி கொடுத்து வந்துருங்க. இது சர்டிஃபிகேட் பண்ண உடனேயே அவங்களுக்கு உடனடியாக அங்கே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. அம்மா அவர்கள் மீனவர்களுக்கு மீன்பிடி தொழிலுக்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் கொடுத்து தேவையான நிதியும் கொடுத்து பயிற்சியும் கொடுத்து மெரைன் ஃபிஷரிஸில் துறைமுகம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மீன்பிடித்துறை நவீனப்படுத்துறாங்க அம்மா. தமிழகத்தின் தொடக்கம் முதல் கடைக்கோடி வரை பரவியிருக்கும் உழவர், உழைப்பாளர், எளியோர், இளையோர், வறியோர், முதியோர் உள்பட அனைவரையும் தாயுள்ளத்துடன் பேணி பாதுகாக்கும் இரட்சகராக திகழும் வள்ளல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர், கல்லூரி முதல்வர்கள் ஆகியோர் உளமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு, ஆராய்ச்சி படிப்போடு மட்டும் இல்லாமல் சான்றிதழ் படிப்புகளும் பட்டய படிப்புகளும் நாங்கள் கொடுக்குறோம். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் சான்றிதழ் படிப்பு, பட்டய படிப்புலாம் +2 படித்த மாணவர்களுக்கு அவங்களால பட்டய படிப்பு வரைக்கும் போக முடியாத ஒரு மாணவர்களுக்காக நம்ம இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணி வேலை வாய்ப்பை கருத்தில் கொண்டு வேலை கிடைக்குமாறு அவங்களுக்கு அந்த மாதிரியான கோர்ஸ் அதாவது மீன் வளர்ப்பு சம்பந்தமானது, அலங்கார மீன் வளர்ப்பு சம்பந்தமானது, இறால் வளர்ப்பு சம்பந்தமானது, அதுக்கப்புறம் மீன் பிடித்தல் சம்பந்தமானது, மீன் பதனம் செய்தல் தொழில்நுட்ப சம்பந்தமானது, இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்சஸ், அதுக்கப்புறம் பட்டய படிப்புகள் அதாவது டிப்ளமோ கோர்சஸ் இதெல்லாம் நம்ம இதில் கொடுத்து வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காக ஒரு டெக்னீஷியனாக வேலை பார்க்குறதுக்கோ
இல்லை ஒரு பண்ணையில் வந்து ஒரு டெக்னீஷியனாக வேலை பார்க்குறதுக்கோ, ஒரு இறால் பொறிப்பகத்தில் டெக்னீஷியனாக வேலை பார்க்குறதுக்கோ, இல்லை மீன் பதனம் செய்யும் தொழிற்சாலையில் டெக்னீஷியனாக வேலை பார்க்கறக்கோ இல்லை. இப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு +2 படித்த பையனை, 10வது படித்த பையனை வந்து நம்ம தயார் பண்ணி அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கூட்டிகிட்டு இருக்கோம். அறிவியல் படிப்போடு வந்து இப்போ வந்து அவங்க போய் வேலை பார்க்கறதுனால சிறப்பாக வந்து அந்த தொழில் வந்து முன்னேறுவதற்கான அமைப்பு வந்து உள்ளது. நமது ஆசிரியர் பெருமக்கள் தற்போது ஒரு 24 ஆராய்ச்சி திட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கான நிதி ஒதுக்கீடு சுமார் 677 லட்சம் ஆகும். அரசு நிறுவனங்கள், அரசு சார் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள், சுய வேலைவாய்ப்பு என்று பல விதத்திலே மாணவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு மற்றும் எதிர்காலம் இருக்கிறது. தமிழ்நாடு மீன்வளத்துறையில் மட்டும் இங்கு பயின்ற மாணவர்கள் சுமார் 35% பேர் வேலை செய்கிறார்கள். இந்த கல்லூரியிலே ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால், பல திட்டங்கள் மக்களுக்காக, மீனவ மக்களுக்காக இந்த அரசுடைய நிதி உதவியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அலங்கார மீன் வளர்ப்பு, இதிலே வருடத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை தேவைக்கு ஏற்ப பயிற்சி திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுபோக மீன் பொருட்கள் தயாரிப்பு, இதுவும் மக்களுக்காகவே, குறிப்பாக மீனவ மகளிருக்காகவே இது போன்ற பயிற்சி திட்டங்கள், அவர்கள் சுயமாக வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் தொடங்குவதற்கான பல வகைகளிலே நாங்கள் பயிற்சி திட்டங்களை மேற்கொண்டு வருகிறோம். மக்கள் நலத்தை கருத்தில் கொண்டு தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பல திட்டங்களுக்காக அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அதற்கான ஆய்வகங்கள், பயிற்சி கூடங்கள் எல்லாம் நிறுவுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடலில் மீன் பிடிக்கும் போது என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான பயிற்சியை கடந்த 2 ஆண்டுகளாக வெகு சிறப்பாக மாநில அரசு நிதி உதவியுடன் செய்து கொண்டு வருகிறோம். கடலிலே மீன்பிடிக்க செல்லும் போது திடீரென்று ஒரு சில எந்திர பழுது ஏற்பட்டால் அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பதற்கான பயிற்சியும் நாங்கள் கொடுத்து வருகிறோம். அதுபோக மீன்களை எவ்வாறு பாதுகாப்பது, ஏன்னா கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வளம் வந்து அரிய வளம், அதை எந்த விதத்திலையும் வீணடிக்காமல் சரியான முறையில் பாதுகாத்து கரைக்கு கொண்டு வர வேண்டும். அதனால் நமக்கு நல்ல ஒரு உணவு கிடைக்கிறது, மக்களிடத்திலே நல்ல வரவேற்பும் இருக்கிறது. அதற்கான பயிற்சிகளை நாங்கள் கொடுத்து வருகிறோம். நாளைய மீனவ சமுதாயத்தின் நலனை கருத்தில் கொண்டும் மீன் உணவின் பலன்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நன்னோக்கிலும் இந்தியாவிலேயே முதல் முறையாக மீன்வள பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்ததோடு மீன்வள ஆராய்ச்சிக்காக நிதி ஒதுக்கி மீன்வள பயிற்சி அளிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்ட மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவர்கள் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் வந்து 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் ஆரம்பித்தாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து இறால் வளர்ப்பு, நன்னீர் மீன் வளர்ப்பு, வண்ண மீன்கள் வளர்ப்பு, அப்புறம் வந்து அதை எப்படி பதப்படுத்துறது எல்லாமே எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு சுயமாக தொழில் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது வந்து மக்கள் முதல்வர் அம்மா அவர்கள் தான். அவங்களுக்கு நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீன் வளர்ப்பு மட்டும் இல்லாமல் கடல்வாழ் நீரின வளர்ப்பை பற்றிய ஒட்டுமொத்த இதையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. நான் ஒரு ஃபிஷர்மேன். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அனுபவத்தில் இருந்ததை விட இப்போ இந்த கோர்ஸ் படித்ததில் எக்கச்சக்கமான இது தெரிஞ்சுக்கிட்டேன். படிப்புக்குன்னு மட்டும் இல்லாமல் தனித்திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கும் நல்ல ஒரு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொந்தமாக நாங்களே தொழில் தொடங்குற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து நல்ல ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கும் மற்ற ஒர்க்கு நாங்களாகவே ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய இதாக இருக்குது. மக்கள் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாகப்பட்டினத்தில் உள்ள தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் 1 வருஷம் சான்றிதழ் பெற்று முடிச்சிருக்கேன். இந்த நாகப்பட்டினத்தில் மீனவருக்காக இந்த தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் தொடங்கினது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அம்மா அவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தை வந்து நாகப்பட்டினத்தில் கொண்டு வந்ததுக்கு அதில் எங்களுக்கு வந்து கருவாடு தயாரிக்கும் முறை வந்து எவ்வளோ சுகாதாரமாக தயாரிக்கணும் அப்படின்ற அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த கருவாடு ட்ரைனிங்கிறது வந்து எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவியாக இருக்குது. மக்களின் முதல்வருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா வந்து இந்த காலேஜை வந்து யூனிவர்சிட்டியாக மாற்றிருக்காங்க. இதனால் அதிக வேலைவாய்ப்பு உருவாகும். நிறைய ஆராய்ச்சி நாங்கள் பண்ணி முன்னேறலாம். எங்களோட படிப்பில் அலங்கார மீன் வளர்ப்பும் ஒரு இதாக இருக்குது. ஆனால் இது வந்து மக்களின் முன்னேற்றத்துக்கு நல்லா இதாகும். ஏன்னா சுயதொழில் பண்ணுறவங்க வந்து நல்லா பண்ணி முன்னேறலாம். அதிக வருமானம் ஈட்டி தர தொழிலாகவும் இது இருக்கும். அதிகமாக வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மீன் இந்த வகை அலங்கார மீன் வளர்ப்பு தான். இதனால் மக்களின் முதல்வர் அம்மாவுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
மீன் வளம் அப்படின்றது வந்து வெறும் மீன் பற்றி மட்டும் இல்லை. இதில் நாங்கள் வந்து எக்கனாமிக்ஸு, என்விரான்மெண்ட்டு, எப்படி மீன் வளர்க்குறது, மீனை பிடிச்சிட்டு வர்றதை எப்படி பாதுகாக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் படிக்கிறோம். இந்த படிப்பு முடிச்சுட்டு எங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து வெறும் வேலை வாய்ப்பு மட்டும் இல்லை, இதன் மூலமாக நாங்கள் மீனவர்களுக்கு நிறைய உதவி பண்ணுறோம். எங்களுக்கு புதுசாக வர டெக்னாலஜியெல்லாம் மீனவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். இது எங்களுடைய முக்கியமான பங்கு. பல்கலைக்கழகம் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க, இது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அம்மா அவர்கள் வந்து மீன்வள பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே வந்து மீனை பற்றி பல விஷயங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கோம். டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஒவ்வொரு இது ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்காங்க. எல்லோரும் வந்து நிறைய சொல்லித்தராங்க. மீன்வள பல்கலைக்கழகமாக மாறினதுலேருந்து இந்த கல்லூரி வந்து நிறைய வளர்ச்சி அடிச்சுட்டு வருது. இனி வர +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனி மெடிக்கலை டார்கெட் பண்ணுறதோட மீன் வளத்துக்கு வந்து இந்த ஃபிஷரிஸ்க்கு வந்து டார்கெட் பண்ணுறது வந்து இனி காணலாம். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்று மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மா அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக நாகையில் மீன்வள பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்து நீல புரட்சிக்கு வித்திட்டுள்ளார். இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் மீன்வள பல்கலைக்கழகத்தின் நோக்கங்கள், செயல்பாடுகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை விரிவா பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.